1.2.18. ஓகே, சத்யா மாதா, யூ ஹவ் டேக்கன் நா? சத்யா மாதா, யூ ஆர் தேர்? எஸ் பிரபுஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேன், ஸ்லோகம் படிக்கிறேன். நஷ்ட பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாஹவத சேவயா பஹவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டுகி. நஷ்டம் பிராயேஷ்வ பத்ரேஷு நித்ய பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நீங்களே படிச்சீங்க, பரவாயில்ல. ஓகே, ஸோ இது வந்து முக்கியமான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை வந்து எல்லாருமே பாகவதம் கிளாஸ் ஆரம்பினால படிப்பாங்க இல்லையா? படிப்பாங்கல்ல. ஃபஸ்ட்டு ஸ்லோகம் என்ன படிப்பாங்க? நாராயண நமஸ்கிருத்யம் நரஞ்சயம் நரோத்தம் தேவீம் சரஸ்வதி வியாசம் ததோஜயம் முதலியேத் நஷ்ட பிராய சபதே சித்திய பாவதம் சேவியாம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பதி நெஷ்டிகி. அப்படி படிப்பாங்க. ஓகே, ஸோ என்ன அர்த்தம்னா, இந்த பாகவதத்தை வந்து ரெகுலராக ஒருத்தர் கவனிச்சாங்கன்னா, ஒரு தூய பக்தருக்கு சேவை பண்ணாங்கன்னா, இதயத்துக்கு எதெல்லாம் தொந்தரவாக இருக்கோ அதெல்லாம் முழுவதுமாக அழிக்கப்படும், டெஸ்ட்ராய்டு. ஓகே, பகவான் மேலே அன்பு வந்து பிறந்துடும். ஓகே, ஸோ இவர் வந்து உத்தம சாங்கில் பாடுறோம் இல்லையா, பகவான் மேலே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்து பிறந்துடுமா. ஓகே, இதான் நம்பிக்கை, ஆசக்தி. ஓகே, ஆசக்தி அது வந்து வந்துடும். அவர் வரிசையாக பார்க்கணும்ல. முதல்ல ஸ்ரத்தா, சாதுசங்கா, பஜனக்கிரியா, அனர்த்தமிருத்தி, அடுத்த ஆசக்தியா நிஷ்டா அடுத்து ருச்சி, அதுக்கடுத்து ஆசக்தி. ஸோ இதை வந்து அசைக்க முடியாத நம்பிக்கை வந்துடுமா. நைஷ்டுகி, நிஷ்டா தானே, கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து வந்தது. ஸோ பாகவதம் டெய்லி படிக்கிறதுனால இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது நிகம கல்பதரு கலித்தம் பலம் அது இல்லை. தர்ம புரோஜித கைத்து அத்திர பரமோ நிர்மச்சாரானாம் சலாம் வேதிய மாஸ்தம் அத்திர வஸ்து சிவதம் தாபத்தரையோன் மூலம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிகிருத்தே கிம்மா பரிதீஸ்வரா சத்யோ ஹிருத்தி அவருத்தியதே அத்திர கிருத்திபி சுஷ்ருஷிபி சச்சனா. இதை ஒரு கல்ச்சர் மாதிரி கொண்டுட்டோன்னா, டெய்லி பாகவதம் படிப்பேன், டெய்லி பாகவதம் கேட்பேன், இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் கொண்டுட்டோன்னா அவருடைய முன்னேற்றம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, நித்திய பாவனை செய்வான்னு சொல்கிறாங்க. எப்பயாவது ஒரு நாளைக்கு நான் 4 மணி நேரம் படித்தேன், அவ்வளோதான், அதுக்கப்புறம் அடுத்த மாதம் தான் படிப்பேன், அப்படி கிடையாது. டெய்லி ½ hour படித்தாலும் போதும். அது ஒரு டைம் வச்சுட்டு அதை டெய்லி படிக்கிறீங்கன்னா அப்போ என்ன ஆகிடுமா, அப்படியே நம்மளுடைய இதயங்கள் அப்படியே தூய்மையாக ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, இந்த பக்திங்கிறது நம்ம எவ்வளோக்கெவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ. அதனால் மார்னிங் எந்திரிச்சு பாவனை படிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு பிராமணர் பண்ண வேண்டிய வேலை. அவர் என்ன பண்ணுறாரு, யஜன யாஜன பதன பாட்டன தான பிரதிக்கிரிகா, கரெக்டா? 6 விதமான விஷயங்கள் பண்ணணும். 6 விஷயங்களில் வேதங்கள் படிக்கிறது வேதங்கள் சொல்லித்தரது, பாகவனம் படிக்கிறது பாகவனம் சொல்லித்தரது, கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணுறது பூஜையை சொல்லித்தரது, எப்படி பூஜை பண்ண சொல்லித்தரது, கிருஷ்ணனுடைய பிரசாதத்தை சாப்பிட்றது, கிருஷ்ணா பிரசாதத்தை தானம் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுறது தான் பிராமணர். ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து இந்த வாகனம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் வந்து வைக்குது. ஓகே, இப்போ என்னோட படிக்கிறது நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் பத்திமா மத்தஞ்சு படிக்கலாம். ஓகே, நஷ்ட பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதுத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டுகி. பிருந்தாமதி உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? இந்த வேர்ட்ஸ் படி ஒரு லைன் படிக்கலாமா? எப்படி உங்களுக்கு வந்துருச்சா? படிக்கட்டுங்க. அப்புறம் நீங்க படிங்க, ட்ரை பண்ணுங்க. நஷ்ட பிரயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. நாம அர்த்தம் படிங்க, தமிழ்ல படிங்க. மொழிபெயர்ப்பு. பாகவத வகுப்புகளில் ஒழுங்காக பங்கேற்பதாலும் தூய பக்தருக்கு தொண்டு புரிவதாலும் இதயத்திற்கு தொந்தரவாக இருப்பவை எல்லாம் முற்றிலும் அழிக்கப்பட்டு உன்னத பாடல்களால் போற்றப்படுபவரான பரமபுருஷ பகவானுக்கு செய்யும் அன்பு தொண்டு நிலைநிறுத்தப்படுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். மறுக்க முடியாத உண்மையாகும்.
ஓகே ஓகே தேங்க்யூ மாதாஜி. படிச்சு நல்லா படிச்சிங்க. ஹரே ஹரே கிருஷ்ணா. பிரதீபா மாதாஜி, யூ ஆர் சீயிங் தி ஸ்க்ரீன். நீங்கள் படிக்க முடியுமா அது? படிங்க. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தர் பவதி நைஷ்டிகி. The regular attendance in class on the Bhagavatam and when rendering of service to the pure devotee, all that is troublesome to the heart is almost completely destroyed, and loving service unto the personality of Godhead who is praised with transcendental songs is established as an irrevocable fact. வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி. ஸோ பாருங்கள் எவ்வளோ அருமையாக போட்டிருக்காரு. பிரபுபாதோடைய அந்த பர்பட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த சொற்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் டைரக்ட் மீனிங்லாம் பார்த்து இதெல்லாம் திங்க் பண்ணாமல் எவ்வளோ ஒரு சொற்கள் எழுதிட்டு ஒரு வார்த்தை எழுதிட்டு அது 2 மணி நேரம் திங்க் பண்ணலாம். 2 days கூட திங்க் பண்ணிக்கலாம் சில சமயம். அடுத்து என்ன எழுதலாம், எப்படி எழுதுனா அவங்களுக்கு புரியும் அந்த மாதிரி. அதனால் நெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அமிர்தம்ன்றோம் அவருடைய வார்த்தைகள்லாம். அந்த அந்த ஸ்லோகத்துக்கு இப்படி அர்த்தம். இல்லை நானும் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படியே சான்ஸ்கிரிட் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னா நமக்கு ஒன்றுமே புரியாது. ஓகே, ஆனால் பிரபுபாதை வந்து கோர்வையாக அப்படி எப்படி புரியுன்ற மாதிரி கஷ்டப்பட்டு அதெல்லாம் அது இப்போ திங்க் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகே, பகவான் சொல்ல எழுதலான்னு சொல்லி பிரபுபாதை சொல்லுவார். ஓகே, இப்போ ஓகே படிச்சிங்களா? லக்ஷ்மி மாதாஜி நீங்கள் எடுத்துட்டீங்களா? படிக்க முடியுமா உங்களால்? படிக்கிறேன் பிரபுஜி, படிக்கிறேன் பிரபுஜி. நஷ்டப்ராஜ்யேஷு அப்தேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. உல்லாசமயி மாதாஜி கரெக்டாக மாதா சொல்லிட்டேன். கரெக்டாக சொல்லிட்டேன் பேரை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நீங்கள் அடுத்தது ஜூமில் மாற்றிருங்க. அந்த ஜூமில் ஈஸி தான் மாற்றுறது. அது நேம்னு ஒன்று இருக்கும். நீங்கள் இந்த கூகுள் மீட்டில் கூகுள் மீட்டில் கால் 7 o'clock வரைக்கும் இருக்குமா பிரபுஜி? என்ன மாதாஜி? கால் எத்தனை மணி வரைக்கும் இருக்கும்? இது வந்து இன்னும் 15 minutes. ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா. 7 o'clock முடிஞ்சிடும். கரெக்ட். படிங்க மாதாஜி, படிங்க மாதாஜி. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. அதான் படிங்க. பாகவத மொழிபெயர்ப்பு. பாகவத வகுப்புகளில் ஒழுங்காக பங்கேற்பதாலும் தூய பக்தருக்கு தொண்டு புரிவதாலும் இதயத்திற்கு தொந்தரவாக இருப்பவை எல்லாம் முற்றிலும் அழிக்கப்பட்டு உன்னத பாடல்களால் போற்றப்படுபவரான பரமபுருஷ பகவானுக்கு செய்யும் அன்பு தொண்டு நிலைநிறுத்தப்படுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். மறுக்க முடியாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரிகிருஷ்ணன் பிரபு நீங்கள் படிக்க முடியுமா? அது புக் வச்சிருக்கீங்களா? படிக்கிறேன் பிரபு. புக் இருக்கு பிரபு. படிங்க படிங்க. படிக்கிறேன். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. மொழிபெயர்ப்பு. பாகவத வகுப்புகளில் ஒழுங்காக பங்கேற்பதாலும் தூய பக்தருக்கு தொண்டு புரிவதாலும் இதயத்திற்கு தொந்தரவாக இருப்பவை எல்லாம் முற்றிலும் அழிக்கப்பட்டு உன்னத பாடல்களால் போற்றப்படுபவரான பரம புருஷ பகவானுக்கு செய்யும் அன்பு தொண்டு நிலைநிறுத்தப்படுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. கலாவதி மாதாஜி படிங்க மேடம். வீட்டில் இருக்கீங்க. படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பகவதி நைஷ்டிகி. பாகவத வகுப்புகளில் ஒழுங்காக பங்கேற்பதாலும் தூய பக்தர்களுக்கு தொண்டு புரிவதாலும் இதயத்திற்கு தொந்தரவாக இருப்பவை எல்லாம் முற்றிலும் அழிக்கப்பட்டு உன்னத பாடல்களால் போற்றப்படுபவரான பரமபுருஷ பகவானுக்கு செய்யும் அன்பு தொண்டு நிலை நிறுத்தப்படுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஒரே ஒரு ஸ்லோகம் பார்த்து முடிச்சிடலாம். 7 o'clock முடிச்சிடலாம். ஓகே, 1.2.19. ஓகே, 18 முடிச்சா 19 வார்த்தை ஸ்லோகம். ததா ரஜஸ்தமோ பாவா காமலோபாதயஷயே சேதஹே தேரனா வித்தம்
स्थितं सत्त्वे प्रसीदति तदा रजस्तमो भावा कामलोभादयश्च ये சேதஹேதனாபித்தம் இதம் சத்வே பிரசீததி. இந்த மாதிரி பகவானுடைய அன்பு தொண்டு அவனுடைய இதயத்தில் வந்து நிலை பெற்றுச்சுன்னா பாகவதம் கேட்டு கேட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுமா, அதோடைய விளைவு என்னென்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த 2 விதமான மோசமான குணங்கள் போயிடுமோ. அது என்னது, ரஜோகுணம் தமோகுணம், மோட் ஆஃப் பேஷன் மோட் ஆஃப் இக்னர் ரெண்டுமே போயிடும். அதாவது அதனால் என்ன வருது, காம இச்சைகளும் ஏக்கமும் அவருடைய இதயத்திலிருந்து மறைஞ்சிடும். ஓகே, அதனால் அதுக்கப்புறம் பக்தர் என்ன பண்ணுவார், சத்துவ குணத்தில் நிறைவேற்றுவார். சத்துவ குணத்துக்கு வந்துட்டால் என்ன அறிகுறி, எப்பயுமே ஹாப்பியாக இருப்பார். அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்பயுமே நம்ம ஆனந்தமாக இருக்கோமா இல்லையான்னு தெரிஞ்சு. எப்பயுமே ஆனந்தமாக இருந்தால் நம்ம சத்துவ குணத்தில் இருக்கணும்னு அர்த்தம். இல்லைன்னா எந்த குணத்தில் இருக்கோம், நம்ம வந்து ரஜகுணம் தமோ குணத்தில் இருக்கணும்னு அர்த்தம். தமோ குணத்தில் எப்பயும் வருத்தமாக இருப்பாங்க. ரஜகுணத்தில் ஹாப்பி ஆகலாம்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் கடைசியில் ஏமாற்றம் தான் வரும். இறுதியில் வந்து துக்கமாக தான் இருக்கும். ஓகே, சத்துவகுணத்தில் இருக்கவங்க வந்து எப்பயுமே ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகே, ஸோ இதோட படிக்கிறேன். ததா ரஜஸ்தமோ பாவா காமலோபாதயश्च ये சேதஹேதனாபித்தம் ஸ்திதம் சத்வே பிரசீததி. சொன்னது படிக்க முடியுமா ஹாசினி? तदा रजस्तमो சேதயேதை அனாவித்தம் ஸ்திதம் சத்வே. நீ எடுக்கலையா, பார்க்காம சொல்கிற? ஓகே, வெரி நைஸ். ஓகே, இப்போ பிரதிபா மாதாஜி சொல்கிறீங்களா? 1.2.19 பிரதிபா மாதாஜி நீங்கள் சொல்லிட்டு வேணா கிளம்பிடலாம். ஆஃபீஸில் இருக்கணும் நினைக்கிறேன். இது ஸ்லோவாக சொல்ல முடியுமா உங்களால்? ரஜஸ்தமோ பாவஹ காமலோபாதயாश्च ये சேத ஏதைர் அனாவித்தம் ஸ்திதம் சத்வே பிரசீததி. படிங்க. As soon as irrevocable loving service is established in the heart, the effects of nature's mode of passion and ignorance such as lust, desire and hankering disappear from the heart. Then the devotee is established in goodness and he becomes completely happy. தேங்க்யூ மேதாஜி. ஸோ எப்போ வந்து இந்த 2 மோடு போகுதோ அப்போ ரொம்ப கம்ப்ளீட்டாக ஹாப்பி ஆகிடும். ஓகே, அப்போ எல்லாருமே இந்த மூணு குணங்கள் இப்படி தான் இருக்கும். ஓகே, அதை நான் புரிஞ்சுக்கிறோம். ஓகே, சத்யா மாதாஜி கேன் யூ ப்ளீஸ்? ஹரே கிருஷ்ணா. ததா ரஜஸ்தமோ பாவஹ காமலோபாதயாश्च ये சேதயேதைர்நாவித்தம் ஸ்திதம் சத்வே பிரசீததி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ அருமையான அந்த பக்தியில் வந்து அந்த ஸ்லோகத்தில் இது ஒரு ஸ்லோகம், இதுக்கு அடுத்தது இன்னொரு ஸ்லோகம் இருக்குது அந்த கண்டினியூஷனில். ஓகே, ஏவ பிரசன்ன மனசோ பகவத் பக்தியோதா பகவத் தத்துவ விஞ்ஞானம் முக்த சங்க ஜாயத்தேன்னு வரும் இல்லையா, அடுத்த ஸ்லோகம் வரும். ஓகே, இப்போ அதுக்கு முதல்ல இருக்கும். ஓகே, இப்போ லக்ஷ்மி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. லக்ஷ்மி மாதாஜி சொல்லிடுவீங்களா? ஓகே, எனக்கு முடியல மியூட்டா. சொல்லுங்கள், ஸ்லோகம் படிங்க. அந்த அதே ஸ்லோகம் தானே பிரபு? இல்லை 19 இப்போ படிச்சோம்ல, 19 அதே ஸ்லோகம். ஒரு நிமிஷம். போடுங்க. तदा रजस्तमो भावः कामलोभादयश्च ये சேத ஏதை அனாவித்வம் ஸ்திதம் சத்வே பிரசீததி. அசைக்க முடியாத பக்தி கொண்டு இதயத்தில் நிலைநிறுத்தப்பட்ட உடனேயே இயற்கையின் தீவிரம் மற்றும் அறியாமை குணங்களால் விளையும் காமம், விருப்பம் மற்றும் பேராசை போன்றவை இதயத்திலிருந்து மறைந்து விடுகின்றன. அதன் பின் பக்தன் நற்குணத்தில் நிலை பெற்று பூரண மகிழ்ச்சி அடைகின்றான். ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரி கிருஷ்ணன் பிரபு படிங்க. படிக்கிறேன். ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா. ததா ரஜஸ்தமோ பாவா காமலோபாதஸ்ய
சேத ஏதை அனாவித்தம் சிதம் சத்வே பிரசீததி. மொழிபெயர்ப்பு: அசைக்க முடியாத பக்தி தொண்டு இதயத்தில் நிறுத்தப்பட்ட உடனேயே இயற்கையின் தீவிர மற்றும் அறியாமை குணங்களால் விளையும் காமம், விருப்பம் மற்றும் பேராசை போன்றவை இதயத்திலிருந்து மறைந்து விடுகின்றன. அதன்பின் பக்தன் நற்குணத்தில் நிலை பெற்று பூர்ண மகிழ்ச்சி அடைகிறான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஓகே, மல்லாஷ்வன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ததா ரஜஸ் தமோ பாவ காம லோகாதயஸ்சயே தேத ஹேதைர் அனாவித்தம் ஸ்திதம் சத்வே பிரசீததி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. உல்லாசமாயி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ததா ரஜஸ்தமோ பாவ காம லோபாதயஸ்தயே சேத ஏதைரணாவித்தம் சிதம் சத்வே பிரசீததி. மொழிபெயர்ப்பு: அசைக்க முடியாத பக்தி தொண்டு இதயத்தில் நிலைநிறுத்தப்பட்ட உடனேயே இயற்கையின் தீவிர மற்றும் அறியாமை குணங்களால் விளையும் காமம், விருப்பம் மற்றும் பேராசை போன்றவை இதயத்திலிருந்து மறைந்து விடுகின்றன. அதன் பின் பக்தன் நற்குணத்தில் நிலை பெற்று பூரண மகிழ்ச்சி அடைகின்றான். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி. ஓகே. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே பிரபு. கிருஷ்ணா. ததா ரஜஸ் தமோ பாவ காம லோப தயஸ்தயே சேத ஏதர் அனாவித்தம் சிதம் சத்வே. பிரபு. ஆமா, சிதம் சத்வே. சிதம் சத்வே பிரசீததி. மொழிபெயர்ப்பு: அசைக்க முடியாத பக்தி தொண்டு இதயத்தில் நிலைநிறுத்தப்பட்ட உடனேயே இயற்கையின் தீவிர மற்றும் அறியாமை குணங்களால் விளையும் காமம், விருப்பம் மற்றும் பேராசை போன்றவை இதயத்திலிருந்து மறைந்து விடுகின்றன. அதன் பின் பக்தன் நற்குணத்தில் நிலை பெற்று பூரண மகிழ்ச்சி அடைகிறான். தேங்க்யூ மாதாஜி. கலாஜி மாதாஜி வீடியோ எடுக்க முடியுதா உங்களால? ஹரே கிருஷ்ணா. கலாஜி மாதாஜி எடுக்க முடியுதா உங்களால? படிங்க. ततो रजस्तमो भावो कामलोभादयश्चये सेदयेदैरनावित्तं सुवितं सत्त्वे प्रसीदति. ஓகே மாதாஜி. ஓகே, படிச்சாங்க. ஓகே, இப்போ எல்லாம் படிச்சிங்க இல்லையா? யார் விட்டீங்களா? ஓகே, எல்லாம் படிச்சிட்டோம். சப்பாத்தி போட்டு தக்காளி சட்னி பண்ணிடுறேன், சாப்பிட்றீங்களா? ஓகே, சரிங்க. என் வீட்டில் போட்டுருங்களா? சரி, நீ வேணா தோசை சாப்பிட்டுக்கோ, அவ்வளோதான். ஸோ 2 குணங்களுக்கும் மேலே வந்தால் தான் நம்மளால் பக்தி புரிஞ்சிக்க முடியும். சத்துவத்தில் வந்தால் தான் அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும், இல்லை புரிஞ்சிக்க முடியாது. ஓகே, அதான் முக்கியம். அதனால தான் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. நிச்சயமாக ரஜகுணத்துலேயே தமகுணத்துலேயே புரிஞ்சிக்க முடியாது. ஓகே, மேக்ஸிமம் நீங்கள் பகவத்கீதை சொற்கள் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணால் தான் நீங்கள் கொஞ்சம் உயர்ந்து முடிஞ்சு நம்மளால் என்ன முடியும், பக்தியை புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம் நம்ம. ஸோ நம்ம வந்து 2 ஸ்லோகம் இன்றைக்கி பார்த்துட்டோம். நம்ம திருப்பி அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகே, 1.2.20. ஓகே, அதோட அது முடிஞ்சு 21ஓட முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த சீரீஸ் அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஓகே, ரொம்ப கஷ்டமான ஸ்லோகத்தை ஃபஸ்ட்டு 2-3 ஸ்லோகமே கஷ்டமாக இருக்கும். அது நான் லாஸ்ட் தான் வச்சுருக்கேன். 1வது கண்டிப்பாக ஃபஸ்ட் சாப்டர் ஃபஸ்ட் ஸ்லோகமே கஷ்டமாக இருக்கும், 2வது ஸ்லோகம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, அதனால் அப்புறம் தான் பின்னால் வர மாதிரி இந்த இதுலேயே பின்னால் பார்ப்போம். ஓகே ஓகே ஹரே கிருஷ்ணா. இப்போ இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். எல்லா வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பத்ருபஷ்ய கிருபா ஜன்யபேவச பரிணாமாவதீப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஆனந்தகோடி வைஷ்ணவ கீ ஜாய். ராமாச்சுல ஹரிதாஸ் ठाकुर की जय. हिताय गौर विमानंदे हरि बोल. हरे कृष्ण. थैंक यू. हरे कृष्णा. हरे कृष्णा. हरे कृष्णा माता जी. हरे कृष्णा. हरे कृष्णा माता जी. हरे कृष्णा माता जी. प्रभु हरे कृष्णा प्रभु ஈவினிங் தான். ஆமாம், ஈவினிங் தான் மாதாஜி. நம்ம இது